ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற ராகி கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பனங்கருக்கட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நிறைய பனங்கற்கண்டு ஒரிஜினலாக இருக்கிறது இல்லை, ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே காட்டன் துணி எடுத்துக்கோங்க. ராகி மாவு அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அலசுங்க. அதே தண்ணியில் நல்லா அலசுங்க. இந்த மாதிரி நமக்கு அதில் இருக்க பால் மட்டும்தான் தேவை, ஸோ இதை நம்ம தூர போட்டுடலாம். இந்த மாதிரி திக்காக பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பனங்கற்கண்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது திக்காக நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் கடையில் வாங்கின மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ராகி மாவு அரைச்சே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சாதான் அது சீக்கிரம் கெட்டு போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு.